ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா காய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி இது வந்து சத்து மாவு நான் பாப்பாக்காக அரைச்சது, அந்த வீடியோ தான் இது. இதில் வந்து நான் கருப்பு கவனி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, நிறைய ஐட்டம் வந்து எக்ஸஸாக தான் சேர்த்துருப்பேன். தினை அரிசி, சாமை அரிசி, இது எல்லாமே சேர்த்துருப்பேன். உங்களுக்கு சத்து மாவு அப்படின்றது வந்து கடையில் விற்கிறத தாண்டி நீங்கள் எல்லாமே புதுசாக வாங்கி போட்டிங்க, இந்த மாதிரி இதோட பக்குவமே அந்த மெதுவாக உட்காந்து வறக்கிறது தான். சிம்மில் வச்சுட்டு அது வறக்கிறது தான் வந்து விஷயமே. ஏன்னா அது எந்த அளவுக்கு வறக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபுல்லாக நல்லா பொடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயமே. ரொம்ப டைம் எடுக்கும், உண்மையாகவே சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதை வறுத்து முடிக்கிறதுக்கே. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் வந்து அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன், மிஷினுக்கு போல். ஏன் அப்படின்னா என் பாப்பாவுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக. பட் ஆனால் நீங்கள் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தயவு செஞ்சு போய் மிஷினில் அரைச்சிக்கோங்க, ஏன்னா அதுதான் நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்கன்றதுனால ரொம்ப திப்பியாக சாப்பிட மாட்டாங்கள்ல. 3 இயர்ஸ் மேலேனா நீங்கள் தாராளமாக வீட்டில் கொஞ்சம் குவான்டிட்டியிலே அரைச்சிக்கலாம், உங்களுக்கு ஓகே அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் மிஷின் யூஸே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி வந்து குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொடுக்க பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதுதான் வந்து நான் என்னெல்லாம் போட்டேன் அப்படின்றத எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சிலிண்டர் வந்து பெரிய தட்டுப்பாடோடு போயிட்டுருக்கு. உங்கள் எல்லோரும் வீட்டிலும் சிலிண்டர்லாம் தயவு செஞ்சு கேஸ் ஏஜென்சியில் போய் புக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.